ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் ராய்ட். நான் உங்கள் திருமலேஷ். ஸோ நம்ம என்ன வீடியோ எடுக்க போகிறோன்னா, போலீஸ் முன்னாடி எந்த ஒரு ஆயுதத்தையும் தைரியமாக எடுத்துகிட்டு போக முடியும், தேவைப்பட்ட அதே ஆயுதத்தால் அந்த போலீஸையும் கொல்ல முடியும் நமக்கு நிரூபித்த ஒரு கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் GTA Vice City. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், GTA Vice Cityயில் நிறைய சீட் இருந்தாலும் மணிக்கு சீட்டே கிடையாது. ஸோ எப்படி GTA Vice Cityயில் அன்லிமிட்டட் மணி வரைக்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ராய்ட் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்போ நம்ம புது வீடியோ போடுறோமோ அதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜிடியில் வந்து அன்லிமிட்டட் மணி எப்படி வர வைக்கிறேன்றதை பற்றி பார்ப்போம். முதல்ல நான் கம்ப்யூட்டர்ஸ் போயிடுறேன். போயிட்டு GTA Vice City வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து GTA Vice City ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் GTA Vice City ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து அன்லிமிட்டட் மணி எப்படி வர வைக்கிறேன்றது வந்து நான் லோட் கேமில் ஒரு கேம் வச்சுருக்கேன். ஸோ அது மூலமாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ கேம் லோட் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து என்கிட்ட இருக்க காசை பார்த்தீங்கன்னா 696 ருபீஸ் இருக்குது. ஸோ இப்போ 696 ருபீஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற காசை வந்து சீட் இன்ஜினில் போயிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து சீட் இன்ஜினுக்கு போயிடுங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம GTA Vice City வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இங்கே வந்து ஹெக்ஸ்ன்னு இருக்க இடத்துல வந்து நம்மக்கிட்ட இருந்த காசை போடுங்க. இப்போ 696 இருந்தது என்கிட்ட. 696 நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சில நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் க்ரீனாக இருக்கிறது வந்து அது ஸ்கேன் பண்ண நம்பர்ஸு. ஸோ இதில் தான் நம்ம காசு இருக்குது. GTA Vice Cityல வந்து தான் இதை காட்டுது. ஸோ இப்போ வந்து நம்ம மறுபடியும் GTA Vice Cityக்கு போவோம். ஸோ இப்போ நான் மறுபடியும் GTA Vice City வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற காசை விட அதிகமாக்கணும். நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருந்ததோ அதை வந்து நம்ம அதிகமாக்கணும். இப்போ வந்து நான் அதை அதிகமாக்கிட்டேன். இப்போ என்கிட்ட வந்து 838 ருபீஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து மறுபடியும் நம்ம சீட் இன்ஜினில் போட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கேன் கொடுக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் உங்களுக்கு ரெட்டாக இருக்கும், கொஷின் மார்க்கு ஒரு சில இடங்களில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பல இடங்களில் ரெட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்த வேல்யூ வந்து நம்ம இப்போ போடணும். இப்போ என்கிட்ட வந்து 838 வந்தது. ஸோ இப்போ நான் வந்து அதை மறுபடியும் என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்கேன் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேன் கொடுத்திங்கன்னா ஒரு 3 இது மட்டும் இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துருக்கும். ஸோ இப்போ இது 3த்தையும் கிளிக் பண்ணிவிட்டு ரீடைரக்ட் கொடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த வேல்யூலாம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காசு போட்டு நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 10.9 போடுறேன். ஏன்னா 9 வந்து அதிகமான வேல்யூ. ஸோ வந்து நான் 10.9 போடுறேன். ஸோ இப்போ நான் 10.9 போட்டேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட அந்த 3 வேலைக்குமே 10.9 போடணும். மறுபடியும் ஒரு 10.9 போட்டேன். அடுத்ததுக்கும் போட்டுருங்க. இப்போ நான் இது 3த்துக்குமே அப்படி போட்டேன். ஸோ இப்போ வந்து GTA Vice Cityயில் பார்த்தோன்னா நமக்கு இந்த 10.9 வந்து இருக்கும். அது வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ரெஸ்யூம் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்கிட்ட வந்து அந்த 10.9மே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நான் இதை உங்களுக்கு வேணால் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கார் எடுத்துகிட்டு கிளம்புறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இதை ப்ரூவ் பண்ணணுன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வந்து வெர்சிட்டி எஸ்டேட் வந்து கிளம்புனோன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு டூல்ஸ் ஷாப் தெரியுது. ஸோ அதுக்கிட்ட போய்ட்டு நான் உங்களுக்கு டூல்ஸ் வாங்கி காட்டுறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் இது ப்ராங்க் கிடையாது, உண்மையாலே இதை பண்ணுறது தான். ஸோ இப்போ நம்ம டூல் ஷாப்புக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து வாங்கி காட்டுறேன். உங்களுக்கே தெரியும் காசு குறையும், அதை நீங்களே பாருங்கள். இருக்கிறதுல அதிக விலை இருக்கிறத நான் வாங்குகிறேன். ஸோ அப்போ தான் அதிகமான விலை குறையும். ஸோ உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த விலை குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு அன்லிமிட்டட் மணி வந்து கிடச்சிருச்சு. ஸோ
ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And thanks for watching. Tell me pretty lies, look me in the face.